இந்த வீடியோவில் வந்து ஒரு விஷயம் இப்போ ட்ரெண்டாக பரவிட்டு இருக்கு. ஸோ அந்த விஷயத்தோட உண்மைத்தன்மை என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ணலாம். ஸோ நேற்று மேட்ச் சென்னை ஜெயிச்சதுக்கப்புறம் எம்எஸ் தோனி ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாரு. அதை பற்றின வீடியோவை நானும் போட்டிருந்தேன். பட் நானும் பார்க்கும்போது அது என்ன நினச்சேன்னா, ஐ வில் பி ஆஃப், நீங்கள் புது கேப்டனை பார்க்க வேண்டியதாக இருக்கும், நான் போயிடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எம்எஸ் தோனி கொடுத்துருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் செகண்ட் வார்னிங் வந்திருக்கு அப்படின்றத சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால என்னன்னா எல்லாரும் எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, ஸோ இந்த வார்னிங் கொடுத்துட்டு இருக்காரு, அடுத்த வாட்டி பவுலர்ஸ் ஒழுங்கா போடலன்னா எம்எஸ் தோனி போயிட்டு புது கேப்டன் வருவாங்க அப்படின்றத சொன்னாரு. ஸோ அவர் ரிட்டையர் ஆக போறாரா, சிஎஸ்கே விட்டு போறாரா, இந்த மாதிரி பல கேள்விகள் போயிட்டு இருக்கு. ஸோ ஆக்சுவலாக நானும் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பவுலர்ஸ்க்கு வார்னிங் தோனி தான் கொடுத்தாரு அப்படி எல்லாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று மேட்ச்சே நீங்கள் கிளியராக போய் பார்த்தாலும், இல்லை ஃபர்ஸ்ட் மேட்ச், இந்த ரெண்டு மேட்சும் எடுத்துங்களேன். இந்த ரெண்டு மேட்சையும் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸோட பவுலிங் ரேட் கிட்டத்தட்ட 85 நிமிஷத்துல பவுலிங் போட வேண்டியது ரொம்ப லேட்டா போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நேத்து மேட்ச்ல ஸோ லாஸ்ட் ஓவர்ல 5 ஃபீல்டர் வெளியே வைக்காம ஒரு ஃபீல்டர் உள்ள கூட்டு வந்துட்டாங்க. ஸோ ஏன்னு பாத்தீங்கன்னா, ஸோ குறிப்பிட்ட அந்த 85 நிமிஷத்துக்குள்ளேயே நீங்க பவுலிங்கை போட்டாகணும். அப்படி போடலன்னா ஸோ அந்த ஒரு ஃபீல்டரா கம்மியாயிட்டு இருக்கும். அந்த வகையில தான் நேற்று சென்னை சூப்பர் கிங்ஸும் கம்மியாயிருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க 19வது ஓவரே நோட் பண்ணிருந்தீங்கன்னா, அங்க இருக்க சொல்லியிருப்பாரு டோனி கீப்பிங்ல நின்றுட்டு டைம் கம்மியாயிருச்சு, டவுன் ஆயிருச்சு அப்படின்றத தெளிவா பின்னாடி இருந்து சைகை காமிச்சிருப்பாரு. அதை நீங்க பாத்துருந்தீங்கன்னாவே புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ என்ன நடக்கும்னா, அவர் சொன்னார்ல, ஸோ நீங்க புது கேப்டனை பார்க்க வேண்டிய நிலைமை வரும் அப்படின்றது. ஏன் அந்த நிலைமைன்னா, ஸோ 2 வாட்டி வார்னிங் வந்துச்சுன்னா பிசிசிஐ தரப்புல இருந்து பார்த்தீங்கன்னா 85 நிமிஷத்துல ஓவர் போட்டாகணும். ஃபர்ஸ்ட் மேட்சும் சென்னை சூப்பர் கிங்ஸ் போடல, செகண்ட் மேட்சுமே போடல. நிறைய நோ பால்ஸ், நிறைய வைடு எக்ஸ்ட்ராஸால இந்த 2வது வார்னிங் வந்துருச்சு. அடுத்த டைம் 3வது வாட்டியும் ஸோ அடுத்த மேட்ச்லயும் இதே நிலைமை ஏற்பட்டுச்சுன்னா டோனியை வந்து ஒரு மேட்ச் ஆட விடாம தகுதி நீக்கம் பண்ணிடுவாங்க. ஸோ ஒரு மேட்ச் டோனி ஆட முடியாது, சிஎஸ்கே ஆக அவர் பெஞ்சில் மட்டும் தான் உட்காரணும். ஸோ அதுக்கு பதிலாக வேற யாருன்னா புதுசாக ஒரு கேப்டன் பண்ணி அந்த மேட்ச் ஆட வைப்பாங்க. ஸோ அந்த 3 மேட்சுக்கு அப்புறம் ஆடுவார் டோனி. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில அமௌண்ட் ஃபைன் கட்டணும். ஓவர் ரேட் ஸ்லோவாயிருச்சு, 3 மேட்ச் நீங்கள் சரியா போடலை, லேட்டாக போறீங்கன்னா ஒரு மேட்ச் உட்கார வச்சிருவாங்க, அடுத்த மேட்ச்ல இருந்து வருவார். இதை தான் நேற்று அந்த இன்டர்வியூல சொல்லியிருக்காரே தவிர, இதை நீங்க சீரியஸா எடுத்துக்கிற அளவுக்குலாம் ஒண்ணுமே இல்லை. அதை தெளிவா பார்த்து புரிஞ்சுங்க. நானும் இனிஷியலா அப்படிதான் புரிஞ்சுக்கிட்டேன். பட் அதுக்கப்புறம் லேட்டா போயிட்டு ஸ்டாட்ஸ் இதெல்லாம் பார்த்து அதை அனலைஸ் பண்ணும்போது தான் இந்த விளக்கத்தை தான் டோனி சொல்லியிருக்காரு. இதை எதுவுமே நீங்க பெருசா நினைக்க வேணாம் கைஸ். இது ஒரு இதுதான். ஸோ அடுத்த மேட்ச்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் தரப்புல இருந்து அந்த பவுலிங் வந்து சீக்கிரமா போட்டு அந்த 85 நிமிஷத்துல போட்டுட்டாங்கன்னா அடுத்தது எந்த சிக்கலுமே இல்லை. இதுதான் அதோட உண்மைத்தன்மை. நீங்க என்ன நினைச்சீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.